வணக்கம், நான் டாக்டர் மதுமிதா அருண் கார்த்திக், ஆப்ஸ்டட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் சேலம். ஸோ இன்னைக்கு நம்ம ஐவிஎஃப்ல பண்ணுற பேசிக் 2 ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐவிஎஃப் பண்ணும் போது பேசிக்காக 2 ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுவோம். ஒன்று ஊசைட் ரிட்ரீவல், இன்னொன்று எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஊசைட் ரிட்ரீவல்ங்கிறது என்ன, எப்போ பண்ணுவோம்? ஸோ பேசிக்காக ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த 10 to 12 days of injections. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் அந்த 2 centimeters கிட்ட அந்த சைஸ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலாக அந்த எக் மெச்சூரிட்டி கொடுக்குற இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தென் எக் நம்ம உள்ள எல்லாமே அந்த ஓவுலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, உள்ள ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஓவரிஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபாலிகல்ஸ் அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிடை ஆஸ்பிரேட் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு அல்ட்ராசவுண்ட், வெஜினல் ஸ்கேன், டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் கைடடா நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த ஓவேரியன் ஃபாலிகல்ஸ்ல இருக்க ஃப்ளூயிடை ஆஸ்பிரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓவேரியன் ஃபாலிகல் ஆஸ்பிரேஷன் ஆர் ஊசைட் ரிட்ரீவல் ஆர் ஓவம் பிக்கப் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்ற டேர்ம்ஸ் இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இது இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். இட் இஸ் டன் அண்டர் அனஸ்தீசியா. இட்ஸ் அ ஷார்ட் ப்ரொசீஜர் தான், பிகாஸ் we are using the needle to retrieve the oocytes. So it is done under anesthesia, a short anesthesia. So இதான் ovarian follicular aspiration. Once நமக்கு அந்த follicular fluid நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் லேப்ல அந்த fluidல நம்ம once நம்ம fluid assess பண்ணதுக்கு அப்புறம் we search and then அதுல இருந்து நமக்கு egg நமக்கு எவ்வளவு eggs கிடைச்சிருக்குங்கிறது approximately நமக்கு தெரியும். அப்புறம் after some time அதோட quality எல்லாமே will get to know. So this is one of the most important first step in IVF. So next after the embryo is formed, embryo நம்ம form பண்றோம். embryo form பண்ணிட்டு அதுக்கப்புறம் once we plan the transfer நம்ம endometrium எல்லாம் ஓகே, நம்ம embryo transferக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பண்றது embryo transfer. embryo transfer என்ன பண்ணுவோம்னா it is generally done under trans abdominal scan guidance. அதாவது bladder partially fill இருக்கணும். trans abdominal scan probe யூஸ் பண்ணி கரெக்டா அந்த எம்ப்ரியோஸ் அந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர் யூஸ் பண்ணி யூட்ரஸ்குள்ள போய் அந்த எங்க பிளேஸ் பண்ணுமோ கரெக்டா அங்க பிளேஸ் பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் கைடடா அது நம்ம செக் பண்ணிட்டு வர்றதுதான் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். ஸோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஊசைட் ரிட்ரீவல் இது ரெண்டும் தான் மேஜர் ப்ரொசீஜர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஊசைட் ரிட்ரீவல் இட் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் நம்ம நீடில் யூஸ் பண்றதுக்காக. ஸோ அது it's done under anesthesia. Embryo transfer generally does not require anesthesia. It will be a little more discomfort than a transvaginal scan. So most women are able to tolerate it without any anesthesia. So it is a very short procedure. Maximum maybe between 4 to 5 minutes it takes. So generally, so these are the 2 major steps in IVF. What is a fresh embryo transfer and what is a frozen embryo transfer, FET? Fresh embryo transfer எதை denote பண்ணுதுன்னா, once நம்ம oocyte retrieval, அதாவது ovarian follicular aspiration, அந்த 10 to 12 days IVF நம்ம injections கொடுத்துட்டு அந்த eggs retrieve பண்றோம். பண்ணிட்டு in the same cycle in the next few days நம்ம எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணி அப்பயே நம்ம அந்த சைக்கிள்லேயே a few days after ஊசைட் ரிட்ரீவலுக்கு அப்புறம் அப்பயே எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணி அப்பயே நம்ம உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றது பேரு ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். இன் சம் கண்டிஷன்ஸ் we don't prefer a fresh embryo transfer and நம்ம எம்ப்ரியோஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். லிக்விட் நைட்ரஜன்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு மேபி 1 or 2 months நடுல கேப் கொடுத்துட்டு then we going for a frozen embryo transfer. எம்ப்ரியோஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் FET அதாவது frozen embryo transfer பண்ற சைக்கிள்ல endometrium preparation. ஒன்ஸ் அதாவது endometrium ப்ராப்பரா grow ஆகிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன்ஸ் கொடுக்கலாம். ஆர் இன் கேஸ் இஃப் இட்ஸ் a natural cycle நார்மலா endometrium எப்படி grow ஆகுதுங்கிறத மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆர் ஜென்ரலி நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நம்ம கொடுத்துட்டு endometrium ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்ஸ் endometrium நமக்கு ஓகே, endometrium குவாலிட்டி, வாஸ்குலாரிட்டி அண்ட் திக்னஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் we match the endometrium with the embryo என்ன டே ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் எண்டோமெட்ரியமையும் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்து மேட்ச் பண்ணிட்டு
தென் அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதான் வந்து நம்ம வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். For some patients, fresh embryo transfer might be of benefit, whereas for some patients, frozen embryo transfer will be of benefit. So, which patients we have to individualize and we have to have a detailed discussion and counseling and then discuss along with the embryologist and then decide and proceed forward with either fresh or frozen embryo transfer.